Hello everybody, hi, welcome to Vedantu and நாங்க Shravanee ma'am. So இன்னைக்கு இந்த particular live sessionல chapter 9 உடைய book back part 2 சரியா? So part 2 தான் நம்ம complete பண்ண போறோம். So யாரெல்லாம் part 1 attend பண்ணீங்க? So yesterday we discussed part 1 இல்லையா? So 1 hourலயே இந்த chapterல இருக்கக்கூடிய most of the questions நம்ம வந்து complete பண்ணிட்டோம் பசங்களா. So இன்னும் நம்மளுடைய live sessions வந்து யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே நீங்க வந்து லைக் பண்ணிடுங்க சரியா? Okay, so can we begin? Audio video எல்லாமே வந்து clear ஆகியிருக்கா? So is the audio and video everything is clear? You can let me know in the chat section if the audio video everything is clear. Okay, can we start? Yes. So today இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம் சரியா? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to discuss few problems also. Okay, ready? Okay, ஒரு ஃபயர், ஒரு குட்டி ஃபயர் இந்த chat, ஒரு குட்டி ஃபயர் இந்த chat quickly. ஓகேடா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் I'll give you 12th chemistry உடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உடைய PDF. ஓகே, ஸோ நம்ம சேனலில் நேற்று தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபார் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இன்னும் யாராச்சும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கல அப்படின்னா ப்ளீஸ் டூ டவுன்லோட். ஓகே, ஸோ 12th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF வந்து நான் இப்போவே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபயர் போட்டாச்சா? என்னலே இது இங்கே வந்து நம்ம ஃபயரை போடுவோம். எஸ், ஸோ நான் அந்த PDF வந்து பின் பண்ணிடுறேன். ஸோ எனி டைம் யூ கேன் டவுன்லோட். போர்டு வந்து இன்னைக்கு அந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகலை, போர்டும் மானிட்டரும் கனெக்டே ஆகலை இன்னைக்கு, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து போர்டு இல்லை. ஸோ டோன்ட் வரி. ஓகே சரிடா. ஸோ லெட்ஸ் பிகின். யா, ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் இப்போ ஆன்லைனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் நேஷ்னல் சாம்பியன் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் 2.5 lakh பீப்புள் வந்து எழுதுறாங்கடா. ஸோ நீயும் வந்து இதை அட்டென்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ரெண்டாவது விஷயம், இதில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய ரிமெம்பரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, நம்மளுடைய அனாலிட்டிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது. அப்படிங்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? ஓகேடா. அப்புறமா நம்ம வேதாந்துல ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா they will give you up to 100% scholarships. ஓகே, ஸோ நீங்கள் வாங்குற மார்க்குக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 100% வரைக்கும் நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து 150 crore worth of scholarships and 2 crore worth of cash awards எல்லாமே கிடைக்கும். ஸோ MVSAT-க்கு ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ முக்கியமாக நான் ஒரு விஷயம் உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னது அப்படின்னா, have you all started preparing for second midterm? எல்லாருமே செகண்ட் மிட் டேர்முக்கு படிக்க ஆரம்பிச்சாச்சா? செகண்ட் மிட் டேர்முக்கு படிக்க ஆரம்பிச்சாச்சா? ஸோ கொஞ்சம் கரெக்டாக எனக்கு சாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாவ் யூ ஆல் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் எக்ஸாம் சென்ட்ரிக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை இன்னும் அன்னைக்கு ஸ்கூலில் நான் வந்து மாட்டிக்காமல் தப்பிச்சா போகிறோம், இன்னைய நாளை ஓட்டினா போதும் அப்படின்னு சர்வைவல் மோடில் தான் இருக்கீங்களா? இல்லை ஸ்ட்ராட்டஜிக் மோடில் இருக்கீங்களா? சொல்லுங்கள். 2 எஸ். Are you in survival mode? அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் மோட்ல இருக்கீங்களா இல்லை சர்வைவல் மோட்ல இருக்கீங்களா? எனக்கு சாட்ல சொல்லுங்க. அது என்ன மேம் சர்வைவல் மோட் அப்படின்னா, ஐயோயோ இன்னைக்கு ஒரு நாளை ஓட்டினா போகிறோம், இன்னைக்கு எனக்கு ஸ்கூலில் இது டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டெஸ்ட்டுக்கு நான் எப்படியாவது படித்து மார்க் வாங்கினா போகிறோம், ஸ்கூலில் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கலைன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, இன்னைக்கு எனக்கு ஸ்கூலில் வந்து இதை வந்து 10 வாட்டி இம்போசிஷன் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க, ரெக்கார்டு எழுத சொல்லியிருக்காங்க, அவங்க திட்டுவாங்க இவங்க திட்டுவாங்கன்னு அந்த நாளை ஓட்டுறதுக்காக ஆர் யூ இன் சர்வைவல் மோட்? அப்படி இல்லைன்னா ஓகே, இன்னிய பிரச்சனையை விடுங்க, வரக்கூடிய பிரச்சனையை அப்கமிங் பிரச்சனையை பாருங்க. செகண்ட் மிட் டேர்ம் வருது, ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வைக்க போறாங்க. ஒன் டே they are going to keep 2 exams for you. ஓகே, ஸோ
அந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் முன்னாடியிலேருந்தே கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கீங்களா? ஒரு 1-2 பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் மோட் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் இருக்கும். அப்போ இப்போலேருந்தே இத்தனை மணிக்கு இன்னைக்கு இந்த போர்ஷன்ஸ் நான் முடிச்சாதான் எக்ஸாம் அப்போ நான் ரிவைஸ் பண்ண முடியும். எக்ஸாம் வரைக்கும் புதுசாகவே நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்காது. லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் நான் புதுசாக படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு நான் ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்காது. அதனால நான் போய் எக்ஸாமில் நிறைய விஷயத்த மறந்து போயிடுவேன். ஸோ தட் என்னுடைய மார்க் கம்மியாயிடும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கல் மெத்தடாக எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் யோர் செகண்ட் மிட் டர்ம்க்கே இல்லை, பப்ளிக் எக்ஸாம்னாலும் சரி, ஆர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கனாலும் சரி, எப்பயுமே அந்த நாளை ஓட்டினா போகிறோம் அப்படின்னு சர்வைவல் மோடில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கணும். அது என்ன மேம் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னா, அண்ணனி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனி ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா நான் அப்படி சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. அண்ணனி ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கிறதையே யூ நீட் டு பிளான் இட் இன் எக்ஸாம் சென்ட்ரிக் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு செகண்ட் மிட் டர்ம்க்கு என்னென்னலாம் நீங்கள் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ அந்த சாப்டர்ஸை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி, சரியா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி மேக்ஸ் படிங்கடா, சரியா? மேக்ஸ் படிங்க இல்லை, மேக்ஸை போட்டு பார்க்கணும். பேப்பரை எடுத்து நோட்டை எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கணும் மேக்ஸு. நான் வந்து இல்லை, என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் நான் பண்ண பெரிய தப்பே வந்து அதுதான். 10th வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சம்மும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அதில் இன்னொரு காரணம் இருக்குது. 10th வரைக்கும் நமக்கு கம்மி சம்மு தான். 11th 12thலாம் நமக்கு நிறையா சம்மு. ஆனால் 10thலலாம் நான் எல்லா சம்மும் போட்டு பார்ப்பேன். எனக்கு மேக்ஸில் மார்க் குறைஞ்சதே கிடையாது. நான் நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தேன், நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 11th 12th வந்தோடனே எனக்குள்ள ஒரு பேய் பூந்துருச்சு, ஒரு சாத்தம் பூந்துருச்சு. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மேக்ஸை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தியரி சப்ஜெக்டை மாதிரி மேக்ஸ் ஓப்பன் பண்ணிப்பேன். அடுத்து இந்த சப்ஜெக்ட் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் ஈஸி, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்ணால் பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே எனக்கு எக்ஸாமில் போய் ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் அப்படியே ஸ்டக் ஆகிடும். மேக்ஸ் எக்ஸாம்னாலே எனக்கு அடுத்த ஸ்டெப்பு ஸ்டக் ஆகி நான் வந்து மாட்டிப்பேன். இப்போ நீங்களாம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? மேக்ஸ் இந்த சம் படிக்கணுமா, யூடியூப்ல வீடியோ போடுவீங்க. வீடியோவை அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சு பார்ப்பீங்க. புரிஞ்சிச்சு ஈஸி அப்படின்னு போயிடுவீங்க. ஆனால் எக்ஸாமில் போயிட்டு உங்களுக்கு மறந்து போயிடும், ஸ்டக் ஆகிடும். எனக்கு உண்மையாக சொல்லுங்கள் மேம். எஸ் மேம், ட்ரூ. நீங்கள் சொல்கிற தப்பை நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எக்ஸாமில் போய் எனக்கு மேக்ஸ் ஸ்டக் ஆகுது அப்படிங்கிறவங்களாம் எத்தனை பேர்? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் லைக் தட்? எஸ், ஐ டூ ஃபேஸ் தட் மேம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? தேங்க்யூ சாமுவல். ஓகே, எத்தனை பேர்? வெரி குட். யா, ஸோ அதுதான்டா, இது வந்து ஒரு சூடோ கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம கண்ணால் பார்த்துட்டு போகிறப்போ ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இல்லை, பொய்யான ஒரு கான்ஃபிடென்ஸை தான் நம்ம கிட்ட வந்து கொடுக்கும். இந்த சம் ஈஸி, மேம் சொல்லித்தரப்போ ரொம்ப ஈஸியாக புரியுதே, ஆனால் எக்ஸாமில் போய் அதே கொஷின் நமக்கு மறந்து போயிடுதே அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால இந்த கண்ணால் பார்த்துட்டு போகிறது வேணவே வேணாம். நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு போகிறதெல்லாம் படிக்கிற கணக்கில் வராது. when it comes to maths, physics derivation and problems and chemistryல இருக்கக்கூடிய organic reactions நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, மேக்ஸை கண்ணால் மட்டும் பார்த்துட்டு போகிறத விட ஒரு பெரிய பாவம் ஒன்றுமே கிடையாதுங்கிறத மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து என்னது? கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸு. என்ன அச்சு ஓய்ச்சு வாட்டரா வெளில போயிடுது, அவ்வளோதான், சேர்த்து வச்சு ஆன்சர் வந்துடும். கண்ணால் பார்த்துட்டு போனீங்கன்னா மறந்துடும். நான் இப்பயே சொல்லிட்டேன், கண்ணால் பார்த்துட்டு போனால் மறந்துடும். ஸோ ரியாக்ஷன்ஸை மட்டுமாவது நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டெரிவேஷன். ஸோ ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் யூடியூப்பில் வந்து தேடுவீங்க. யார் சார் வீடியோ வரும், ஃபுல்லாக பார்ப்பீங்க. 2x ஸ்பீடில் வச்சு பார்ப்பீங்க. ஈஸி, செம்ம ஈஸியாக இருக்குது, சூப்பராக புரிஞ்சிச்சு, எழுதிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. எக்ஸாமில் போய் மறந்து போகுது. மேம் நான் படித்தேன் சார், எக்ஸாமில் மறந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம எழுதி பார்க்க மாட்டோம். ஸோ ஃபிசிக்ஸ் டெரிவேஷன்
மேக்ஸ் ப்ராப்ளம், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ், இது மூணுத்தையும் இனிமே எழுதி பார்க்கணும் அப்படின்னு இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு சபதம் மட்டும் எடுத்துப்போம். நிறைய சபதம் எடுத்துக்கிட்டோம், நிறைய நம்ம வந்து ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், சரியா? இனிமே ஒரு சில விஷயம்லாம் எழுதி பார்க்கணும். எல்லாத்தையும் நான் வந்து உங்களை வந்து எழுதி பார்க்குறேங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ கெமிஸ்ட்ரியிலே தியரி கொஷின்ஸ் இருக்கும், எழுதி பார்க்க வேண்டாம். டைம் இல்லைன்னா, டைம் இருந்தால் எழுதி பாருங்க, டைம் இல்லைன்னா வேண்டாம். பயாலஜியில தியரி இருக்கு நமக்கு, அதெல்லாம் உட்காந்து எழுதி பார்க்கணுமா? வேண்டாம். ஆனா பயாலஜியில டயக்ராம் இருக்கா, சும்மா கிறுக்கியாவது பாரு, அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், சரியா? இங்கிலீஷ் எழுதி பார்க்கணுமா? வேண்டாம். ஆனா கிராமரை டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் மிட்டம்ல சென்டம் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. ஓகே, ரெண்டாவது விஷயம், யாருக்காச்சும் ஸ்டடீஸ் மேல அடிக்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? சொல்லுங்கப்பா, நம்ம அதை முடிச்சுட்டு நீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு கெட் அடிக்டட் டு ஸ்டடீஸ்? அடிக்டட் டு ஸ்டடீஸ் மேம், நான் வந்து இல்லை இந்த ஃபுட்டுக்கு நான் அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அடிக்ட் ஆகிறேன் மேம். இந்த எபிசோட் நிறைய பேர் இந்த ஏதோ சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? என்ன சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு நான் வந்து அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேம், ஆனால் நான் வந்து அடிக்ட் ஆகிறேன் மேம். நான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேம், ஆனால் நான் அது வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிறேன். வாட்ஸ்அப் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேம், ஆனால் நான் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிறேன். ஹார்ட் பீட்டு கண்ணத்திலே பலர்னு கொடுக்கணும், பார்க்காதீங்கடா ஹார்ட் பீட்லாம், இப்போ பார்க்காதீங்கடா, முடிச்சுட்டு பாருங்க, அது எங்கேயும் காண போயிடாது. ஓகே, 12th பப்ளிக்கை முடிச்சுட்டு பாருங்க, சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்துக்குலாம் நம்ம அடிக்ட் ஆகிறோம், ஆனால் படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நம்மளால படிக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம பண்றப்போ அது நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறப்போ நம்ம பிரெயின்ல டோபமின் ஒன்று வந்து செக்ரீட் ஆகும், சரியா? அதுதான் நம்மள திருப்பி 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 வேணாம்னு சொன்னாலும் ஒரு விஷயத்த வந்து பண்ண வைக்குது. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம படிப்புலையும் வந்து பண்ணணும். படிப்பே பிடிக்காது மேம், ஓப்பன் பண்ணாலே தூக்கம் வருது மேம், நான் எப்படி அதை வந்து அடிக்ட் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ டெல் யூ திஸ் திங். படிப்புக்கு அடிக்ட் ஆக முடியாது, ஆனால் நீங்கள் பப்ளிக்கில் உங்களுடைய மார்க் பார்க்குறீங்க பப்ளிக் மார்க். கெமிஸ்ட்ரியே எடுத்துப்போம், கெமிஸ்ட்ரியில் யூ ஆர் சீயிங் த மார்க் ஆஸ் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கீங்க. அப்போ எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? இவ்வளோ சூப்பராக இருக்கும். யா, ஸோ இந்த சக்ஸஸ் உன் பிரெயினில் அப்போ டோபமைன் வந்து கொடுக்கும். ஸோ இந்த சக்ஸஸை அட்டைன் பண்ணுறதுக்கு செகண்ட் மிட்டம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் தெரியுமா? குவார்டர்லியில் நிறையா போர்ஷன், ஹாஃப் இயர்லியில் ஃபுல் போர்ஷன், ரெண்டுத்தையுமே மறந்துடு. செகண்ட் மிட்டமில் கம்மியான போர்ஷன்ஸ் தான். நீ கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணனா சூப்பராக மார்க் வாங்கலாம். இப்போ ஆரம்பித்தாலும் நம்ம கையில் டைம் இருக்குது, ஒன்றும் லேட் ஆகலை, சரியா? ஸோ இந்த செகண்ட் மிட்டம் கம்மியான போர்ஷன்ஸ், ஈஸியாக நீங்கள் சூப்பர் மார்க் வாங்கலாம். இது வரைக்கும் உங்கள் வரலாறு காணாத ஒரு மார்க்கை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உன் பிரெயின் ஹாப்பி ஆகும். அந்த பிரெயின் ஹாப்பி ஆகிறப்போ அது டோபமைன் செக்ரீட் பண்ணும். அப்போது மீண்டும் அந்த சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நீ படிக்க வேண்டாம்னு சொன்னாலும் உன் பிரெயினே உன்னை படிக்க புஷ் பண்ணும். திஸ் இஸ் ஹவு டாப்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? தே ஆர் கிரியேட்டிங். ஓகே, டாப்பர்ஸ் வந்து எப்படி டாப்பராகவே இருக்காங்க நம்மலாம் பார்க்கலாம். ஒரு நம்ம கிளாஸ்ல எப்போ பாரு இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் வாங்குறவங்க தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே அவங்க டாப்பராகவே வந்து இருப்பாங்க. உடம்பு சரியில்லைனாலும் அவங்க தான் டாப்பராக இருப்பாங்க, என்னன்னாலும் அவங்க தான் எல்லா எக்ஸாம்லையும் டாப்பராக வந்து இருப்பாங்க. எப்படி டாப்பர்ஸ் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, ஏன் நம்மளால மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இந்த டாப் மார்க் வாங்க முடியலை அப்படின்னா இதுதான் காரணம். புரியுதா? அப்போ நீ படிப்புக்கு அடிக்ட் ஆகணும்னா சக்ஸஸுக்கு அடிக்ட் ஆகணும். சக்ஸஸுக்கு அடிக்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ சக்ஸஸ் ஆகணும். அப்போதான் உன் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உன் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகானாதான் நீ நல்ல மார்க் வாங்க முடியும். அதுக்கு இந்த செகண்ட் மிட்டம் தான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இனிமே நம்ம சேனல்ல போதும் வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறையா லைவ் செஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் யூ. அண்ட் லெட் மீ டெல் யூ ஒன் திங், கம்மிங் சண்டே நம்ம சேனல்ல நிறைய லைவ் செஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே,
ஸோ சண்டே அன்னைக்கு காலையில் 8 மணிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஷா மேமுடைய லைவ் இருக்கு சரியா. அதுக்கப்புறமா 10 மணிக்கு என்னுடைய லைவ் இருக்கு சரியா. 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லைவ் இருக்கு, 8 மணிக்கு பயாலஜி லைவ் இருக்கு, அதுக்கப்புறமா மேக்ஸ் லைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேக்ஸ் லைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இந்த கெமிஸ்ட்ரி லைவ் பத்தி நான் சொல்றேன். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் 5 hours. இந்த 5 hoursல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்டர் 5, 9, 10, 13, 14 இதுல இருக்கக்கூடிய டாப், most important, most expected, you should not miss, you should not leave questions எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, 5 hours சூப்பரா செம்மையா கிளாஸ் வந்து நடக்க போகுது. ஓகே, யாரெல்லாம் அந்த லைவ் கிளாஸ் வருவீங்க இப்போ எனக்கு சாட்ல பிரசன்ட் அப்படின்னு போடுங்க. யாரெல்லாம் அந்த லைவ் கிளாஸ் கண்டிப்பா வர போறீங்களோ நான் அந்த லைவ் கிளாஸ் உடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். மறக்காம என்ன பண்ணிடுங்க, இப்போவே போயிட்டு ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி வச்சிருங்க சரியா. இப்போதைக்கு 23 பேர் அதில் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. லெட் மீ சி, ஒரு 500 பேராச்சும் மினிமம் அந்த லைவ் கிளாஸ்க்கு வரீங்களா அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் சரியா. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போவே போயிட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி வச்சிருங்க. இப்போவே போயிட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த லைவுக்கு உடனே வாங்க. ஓகே, I'll just pin it up for you. ஓகே, நான் திருப்பியும் தரேன். இங்க பிரசன்ட்னு போடாதீங்க, அங்க போயிட்டு லைக் அடிச்சுட்டு இங்க திருப்பி வாங்க சரியா. ஓகே, ஸோ அன்னைக்கு வந்து நம்ம படிக்க போறதுல இருந்து உங்களுக்கு எத்தனை மார்க் வரும் அப்படின்னா அன்னைக்கு 5 மார்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நான் வந்து 100க்கு சொல்றேன். 100க்கு 90 மார்க்குக்கு நம்ம ரெடியாக போறோம். 100க்கு 90 மார்க்குக்கு ரெடி ஆக போறோம் சரி. 5 மார்க் மொத்தமாவே நம்ம அங்க கொடுத்துடலாம். 85 மார்க்குக்கு நம்ம ரெடி ஆக போறோம் அன்னைக்கு மட்டுமே. 5 மார்க் மட்டும் நான் இன்னொரு லைவ் தனியா வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு வந்தாச்சா? அகைன் ஐ வில் கிவ் யூ இந்த சாட் செக்ஷன். எல்லாருமே லைக் பண்ணிட்டு வந்தாச்சு அப்படின்னா சொல்லுங்க. நான் அப்கமிங் பிளானை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். தென் வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். என்னையே ஸ்பாம் பண்ண வச்சுட்டாங்க பாரு. மாம் ஸ்பாம் பண்றாங்க இந்த சாட் செக்ஷன். ஓகே, லைக் பண்ணிட்டு வந்தாச்சா? ஸோ அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. செட் அலாரம். ஓகே, ஸோ நான் வரேன் கொஞ்ச நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன் போவேன் அப்படின்லாம் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. யூ நீட் டு அட்டென்ட் த ஹோல் லைவ் விச் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. ஓகே, ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஓகேடா, ஸோ அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இனிமே அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம சேனலில் எல்லாருமே வெறி கொண்டு கிளாஸ் நடத்த போகிறோம் உங்களுக்காக. ஓகே, அப்போது நீ பார்க்குறப்போ தெரியும் நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறதில்ல, டீச்சர்ஸே இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவீங்க சரியா. ஸோ அடுத்த ஒரு வாரம் ஃபயர் மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக படிக்கலாமா? அடுத்த ஒரு வாரம் ஃபயர் மாதிரி நம்ம சர்வைலன்ஸ் மோட்ல இல்லாமல் சர்வைவல் மோட்ல இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்காக படிக்கலாமா? ரெடியா? ஓகே, ஸோ இப்போ என்னைக்காச்சும் உங்களுக்கு மழை, தொடர் மழை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்னை, கோவை, மதுரை, புதுவை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல உடனே வந்து கமெண்ட் போட போறீங்க சரியா. நம்ம சேனல்ல உடனே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, கமெண்ட் போடுவீங்க. என்னன்னு கமெண்ட் போடுவீங்க? மேம் ரெயின்னால இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஹாலிடே அப்படிங்கறத எங்க சேனல்ல கமெண்ட் போடுங்க சரியா. சோ தட் நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பகல் நேரத்திலேயே லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் சரியா. பகல் நேரத்திலேயே உங்களுக்கு நாங்க லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நாங்கெல்லாம் நியூஸை பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. ஓகே, ஏன்னா டைம் இல்லை அதுக்கு சரியா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு ஸ்கூல் லீவுனா உடனே வந்து எங்ககிட்ட சொல்லுங்க. உடனே ஒரு லைவை ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிக்கலாம்.
ஓகே, படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே, ரொம்ப டைம் போயிடுச்சு. நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிடலாம். நான் கன்சிஸ்டண்டா படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் டிசிப்ளினோட படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா முதல்வன் பேட்ச்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு ரெக்கார்டிங், ஏஐ டவுட் சால்விங், PDF and then test இந்த features எல்லாமே இருக்கும் for the whole year for all the subject 999 rupees. மேம் எனக்கு லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா தி மின்னல் பேட்ச் இருக்கு. ஸோ தி மின்னல் பேட்ச்ல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் இருக்கும். அண்ட் அந்த லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்கும் பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அந்த லைவ் கிளாஸ் உடைய PDFும் இருக்கும். சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் இருக்கும். அது மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் ஏஐ டவுட் சால்விங் இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் கிட்ட ஐயோ இந்த டவுட்டை கேட்டுட்டா அவங்க நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சிருவாங்களோ, இப்போ போய் இவ்வளோ பேசிக்கான டவுட் கேட்குறோமோ அப்படின்லாம் நீங்க எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே வச்சுக்கவே வேண்டாம். எந்த டவுட்னாலும் நீங்க எங்க கிட்டயும் கேட்கலாம், நாங்க இல்லாதப்போ ஏஐ கிட்டையும் கேட்கலாம். சரியா? ஸோ 1999க்கு தி மின்னல் பேட்ச் அவைலபிளா இருக்கு. ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபர் பாருங்க 21 செப்டம்பர் வரைக்கும் போட்டிருக்காங்க. போய் டக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா. நான் அப்படியே பாக்குறேன். 2500 ஆயிடுச்சான்னு பாப்போமா? முதல்வன் இருக்கு. தி மின்னல் எங்க? தி மின்னல், யா, தி மின்னல் பேட்ச் இருக்குடா. 1999க்கு அவைலபிளா இருக்குடா. இன்னும் அவங்க ஃபீஸை மாத்தல போல. 2500 ஆக்கிறதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ நேற்று நம்ம இந்த கேத்தோட் அண்ட் தென் ஆனோடு கொஷின் நம்ம முடிச்சிட்டோம். கண்டக்டிவிட்டி கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். கால்ராஷ் லாலாம் முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நேற்று விட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். டேனியல் செல்லும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, ஓகேடா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to see the AC/DC கரண்ட்டும் முடிச்சிட்டோம். யா, Nernst ஈக்குவேஷனும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். சாக்ரிஃபிஷியல் பொட்டன்ஷியல் நம்ம பார்க்கலாம், ப்ரொடெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் த 25th கொஷின் பார்ட் 1க்கு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்றோம். ஐ எம் unable to continue. I will sit and learn most of them. டே ட்ரீமிங், யா, டே ட்ரீமிங்லேருந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்னு யாழினியன் சார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்புறமா வந்து பாருங்க. ஓகே, இதுக்கப்புறமா நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வித் ஃபுல் ஃபோக்கஸ் we are going to continue the class. ஓகே, சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். சாக்ரிஃபைஸ் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம விட்டு தருது, சாக்ரிஃபைஸ் பண்றதா நம்ம சாக்ரிஃபைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன? டேனியல் செல் எடுக்கல இல்லையா? நான் எடுத்துறேன், ஈஸியா சிம்பிளா எடுத்துறேன். அன்லைக் galvanizing the entire surface of the metal. galvanizing அப்படின்னா என்ன? ஒரு மெட்டல் மேல அது வந்து கரோட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேற ஒரு மெட்டலை கோட் பண்றது தான் வந்து என்னது? தியாகம். வெரி குட். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? galvanization. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? galvanization. ஸோ இங்க வந்து நம்ம galvanization நம்ம பண்ணல. ஓகே, அதுக்கு பதிலா நம்ம எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோட்னா என்னது? சார்ஜ்டு மெட்டல் கம்பிகள். இதுதான் வந்து என்னது? electrode. Instead of metals such as magnesium or zinc which is corroded more easily, iron can be used as sacrificial anode and the iron material act as cathode. Okay, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெக்னீஷியம் இருக்கு இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க். ஸோ இது எல்லாமே நமக்கு ஈஸியாக என்ன ஆகிடும்? கரோட் ஆகிடும். கரோட் அப்படின்னா என்னது? ரஸ்ட் ஆகிடும். ஓகே, துரு பிடிச்சிரும். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டு கதவு இருக்கும், ஜன்னல் இருக்கும், ஒரு சில பாத்திரங்கள், ஒரு சில டூல்ஸ், ஒரு சில மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா நமக்கு துரு பிடிச்சி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த துரு பிடிக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as galvanizing. ஓகே, அந்த துரு பிடிக்கிறதா வந்து we call it as galvanizing. ஓகே, ஸோ சாரி, galvanizing இல்ல, கரோஷன். ஓகே, மாத்தி சொல்லிட்டேன். துரு பிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து கரோஷன். ஸோ இந்த கரோஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெக்னீஷியம், ஜிங்க் எல்லாம் வந்து நம்ம மேல என்ன பண்றோம் அப்படின்னா கோட் பண்றோம். சாரி, கோட் பண்ணல, அதை வந்து நம்ம we are using it as sacrificial anode. யாரை காப்பாற்றணும்? அயனை நம்ம காப்பாற்றணும் இல்லையா? ஸோ அந்த அயன் வந்து சாக்ரிஃபிஷியல் கேத்தோடா இருக்கு, சாரி நார்மல் கேத்தோடா வந்து இருக்கு. அண்ட் மெக்னீஷியம், ஜிங்க் மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே சாக்ரிஃபிஷியல் ஆனோடா இருக்கு. சரியா? ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா
இந்த மெக்னீசியம் ஜிங்க் எல்லாம் நமக்கு கரோட் ஆயிடும், அதுங்க வந்து ரஸ்ட் ஆயிடும், தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கும் மெக்னீசியம் ஜிங்க் எல்லாம், ஏன்னா அது ஈஸியாவே கரோட் ஆகும் அப்படிங்கிறதுனால. அயன் வந்து இப்போ நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ப்ரொடெக்ட் ஆயிடும், அயன் வந்து இட் வில் கெட் ப்ரொடெக்டட். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து வந்து நம்மள ஃபியூவல் செல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபியூவல் செல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் ஃபியூவல் செல்ஸ். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் கிடையாது, அதனால நான் இதுக்கு லேட்டராக வரேன். ஸோ தட் நம்ம ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we are going to see factors affecting electrolytic conductance. Okay, next வந்து என்ன பார்க்குறோம் நம்ம factors affecting electrolytic conductance. இந்த electrolytic conductance affect பண்ணக்கூடிய factorsலாம் என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஹவு டெம்பரேச்சர் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கவனிக்கணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளுடைய கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மெட்டலும் ஒரு அயானும் இன்னொரு அயானும் மோதிக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் கண்டக்டன்ஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். When dilution increases, conductance will also increases. அதாவது நம்ம dilution இருக்கு இல்லையா, when we dilute more, அப்போ என்ன ஆகும், conductance வந்து நமக்கு increase ஆகும். Viscosity increases, conductance decreases. Viscosity அப்படிங்கிறது வந்து it is அடர்த்தி. ஓகே, இப்போ take for example, let us take two oil. One will take coconut oil and one will take castor oil. Okay, தேங்காய் எண்ணெயும் வந்து and அது என்னது விளக்கெண்ணெயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை விட விளக்கெண்ணெய் வந்து விஸ்கஸ், மோர் விஸ்கஸ், which means தேங்காய் எண்ணெயை விட castor oil வந்து ரொம்ப ரொம்ப விஸ்கஸா இருக்கும், அடர்த்தியா இருக்கும், டென்சரா இருக்கும். சரியா, திக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ வாட் வில் ஹேப்பன் டு த கண்டக்டன்ஸ், இட் வில் டிக்ரீஸ். ஓகே, கண்டக்டன்ஸ் என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். when the dielectric constant of the solvent increases, சால்வெண்ட் உடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அப்பையும் கண்டக்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து நமக்கு என்ன முக்கியமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கு எக்ஸப்ட் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கண்டக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமே தவிர மற்றபடி மற்ற எல்லாமே நமக்கு when it increases conductance also increases. Okay, சரி. இப்போ before we go to the problem, I want to teach you a very important 5 mark question. Okay, so அது வந்து என்னது அப்படின்னா it is Daniel cell. ஓகே, எல்லாருமே வந்து எனக்கு நோட்டை எடுத்து நோட் பண்ணிக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன், டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே நோட் எடுத்தாச்சா? நான் இது வரைக்கும் எதையுமே நான் வந்து நோட் எடுக்க சொல்லலை, பட் இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து நோட் எடுக்க சொல்றேன், நோட் பண்ண சொல்றேன். நோட் எடுத்துட்டீங்கன்னா நோட் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எஸ், யா, ஸ்லோவா சொல்லித்தரேன், செம்ம ஸ்லோவா சொல்லித்தரேன். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். உங்க புக்ல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய 5 மார்க், ஆனா நான் உங்களுக்கு அதை ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். மேம் இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். ஓகே, சரி. எலக்ட்ரோட்னா என்னடா, சார்ஜ்டு மெட்டல் கம்பி இல்லையா? எனக்கு ஒரு எலக்ட்ரோடு இருக்கு. ஓகே, அந்த எலக்ட்ரோடு என்ன தெரியுமா, ஜிங்க் எலக்ட்ரோடு. என்ன எலக்ட்ரோடு, ஜிங்க் கம்பி, ஜிங்க் எலக்ட்ரோடு இருக்கு. அந்த ஜிங்க் எலக்ட்ரோட நான் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டில், ஓகே, ஒரு எலக்ட்ரோலைட்டில் வந்து நான் டிப் பண்ணியிருக்கேன். ஒரு எலக்ட்ரோலைட்டில் வந்து நான் டிப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்னது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட். அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்னது, ஜிங்க் சல்ஃபேட், ZnSO4. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஸோ இந்த ஜிங்க் மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஜிங்க் மெட்டலை நான் வந்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், அதாவது ஜிங்க் சல்ஃபேட் தண்ணியோட கலந்து இருக்கு, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்வஸ் ஜிங்க் சல்ஃபேட்னு சொல்லுவோம். அப்போ அது தண்ணியோட கலந்து உள்ள ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னு அர்த்தம்.
ஜிங்க் சல்ஃபேட் அயானை எடுத்து சால்ட்டை எடுத்து நான் அப்படியே தண்ணியில் போட்டு கலக்கியிருக்கேன், அதுதான் எலக்ட்ரோலைட். ஓகே, இப்போ உப்பு எடுத்து நான் தண்ணியில் கலக்கினா அதான் எலக்ட்ரோலைட். NaCl எடுத்து தண்ணியில் கலக்கினா அந்த மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் எடுத்து நம்ம தண்ணியில் கலந்துருக்கோம். அக்வஸ் ஜிங்க் சல்ஃபேட் இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட். ஸோ ஜிங்க் மெட்டல் டிப்டு இன் அக்வஸ் ZnSO4. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இது வந்து என்னது? ஓகே, இது வந்து ஆனோடு. இந்த எலக்ட்ரோடு வந்து என்ன எலக்ட்ரோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆனோடு. ஓகே, இது வந்து என்னது? ஆனோடு. ஆனோடு எலக்ட்ரோடு என்ன சார்ஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டானியல் செல்லை பொறுத்த வரைக்கும் ஆனோடு எலக்ட்ரோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ். டானியல் செல்லை பொறுத்த வரைக்கும் ஆனோடு எலக்ட்ரோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, சரியா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சிமிலர் எலக்ட்ரோடு இங்க வந்து எனக்கு இருக்கு. ஓகே, அந்த எலக்ட்ரோடு வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் காப்பர் எலக்ட்ரோடு. அது வந்து என்னது? காப்பர் எலக்ட்ரோடு. ஓகே, காப்பர் எலக்ட்ரோடு, காப்பர் மெட்டலை நான் எதுல டிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல, அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் CuSO4. I think the board is not visible for you. என் மண்டை மறைக்குது, அப்போ நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு அதை தெளிவா. ஓகே, ஓகேவா? இல்லைன்னா நான் இதோட சைஸ் வந்து ஐ வில் ஜஸ்ட் ரெடியூஸ் இட். ஓகேவா? யா, CuSO4. I will just decrease my size also. ஓகே, இந்த ஒரு क्वेश्चनக்கு மட்டும். யா, ஸோ இந்த காப்பர் எலக்ட்ரோடு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் கேத்தோடு. அது வந்து என்னது? கேத்தோடு. டானியல் செல் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கேத்தோடு வில் பி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, கேத்தோடு வில் பி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். இப்போ இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? நல்லா பாருங்க. ஜிங்க் எலக்ட்ரோட் டிப்டு இன் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், அக்வஸ் ஜிங்க் சல்ஃபேட்ல டிப் ஆகியிருக்கு. நான் வந்து அந்த கைடை பார்த்தது இல்லடா, அதனால வந்து எனக்கு தெரியாதுடா, நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்து காப்பர் எலக்ட்ரோட், காப்பர் மெட்டல் டிப்டு இன் காப்பர் சல்ஃபேட். ஸோ இந்த ஆனோடில் என்ன நடக்கும் சொல்லுங்க? ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோடில் என்ன நடக்கும்? நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். கேத்தோடில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ஸோ நல்லா கவனிங்க. வாட் இஸ் மென் பை ஆக்சிடேஷன்? வாட் இஸ் மென் பை ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன்னா என்னடா அர்த்தம்? ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? லியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம, இல்லையா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். லியோ, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன். ஓகே, அண்ட் ரிடக்ஷன் இஸ் gain of electron is reduction. Ger, gain of electron is reduction. Ger. Okay, is that clear? So anode la oxidation நடக்கும், cathode la வந்து நமக்கு reduction நடக்கும். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டரால நான் வந்து அதாவது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு ஸ்விட்ச், ஒரு வோல்ட் மீட்டர். ஓகே, ஒரு ஸ்விட்ச், ஒரு வோல்ட் மீட்டர். சரி, வாங்க நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெட்டலையுமே நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச், ஒரு வோல்ட் மீட்டர். ஸோ நம்ம வந்து இங்கே போட்டுக்கோங்க. வோல்ட் மீட்டருக்கு K, ஸ்விட்சுக்கு K. வோல்ட் மீட்டருக்கு V, ஸ்விட்சுக்கு K. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் இருக்கு. மேம் என்ன மேம், நம்ம இப்போ ஃபோனில் பார்க்குறோமே அந்த யூடியூபா? இல்லை இல்லை, யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய இன்வெர்டட் டியூப். ஓகே, ஸோ ஒரு இன்வெர்டட் டியூப் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சால்ட் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சால்ட் பிரிட்ஜில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ இந்த சால்ட் பிரிட்ஜில் என்ன இருக்கும் அப்படின்னா அகார் அகார் என்னும் கெமிக்கல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அகார் அகார் வந்து இவங்களெல்லாம் பைண்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த அகார் அகார் தாண்டி இதில் என்ன முக்கியமான ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு இருக்கலாம். ஓகே, KCl ஆர்
Na2SO4 இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும். ஓகே ஓகே Na2SO4ம் இருக்கலாம் இல்ல KClம் நமக்கு இருக்கலாம். இவங்களோட வேலை என்ன தெரியுமா? எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்றது. அந்த கதைக்கெல்லாம் நம்ம அப்புறமா வரலாம். ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் புரிஞ்சது? இது வரைக்கும் how many of you understood? இது வரைக்கும் how many of you understood? understood. Very good. ஸோ நான் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இதில் வந்து இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஸோ நவ் how the reaction happens here அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஓகே ஐயோ யா ஸோ நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு நான் வந்து இப்போ கரண்ட்டை ஆன் பண்ணுறேன். ஓகே நான் கரண்ட்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து ஆகுது? இந்த ஜிங்க் எலக்ட்ரோடில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜிங்க் நமக்கு தான் தெரியுமே. ஜிங்க் எலக்ட்ரோடு என்ன எலக்ட்ரோட்? ஆனோட். ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனாக்ஸ் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஜிங்க் ஆக்சிடேஷன்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லியோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன். அது வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். ஸோ ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் 2+ and then 2 electron. ஓகே ஜிங்க் 2+ and then 2 எலக்ட்ரானா பிரியுது. அதாவது அது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. 2 எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணுது. அப்போ ஜிங்க் மேலே 2+ தானே இருக்கும். ஸோ ஜிங்க் 2+ + 2 எலக்ட்ரான் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ நீ நல்லா ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த எலக்ட்ரோடுலேருந்து இந்த எலக்ட்ரோடு ஜிங்க் தானே நமக்கு ஜிங்க் 2+ ஆகவும் 2 எலக்ட்ரானாகவும் பிரிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா பண்ணும்? இந்த எலக்ட்ரோலைட்டு கிட்ட அந்த ஜிங்க் 2+ கொடுத்துரும். அந்த 2 எலக்ட்ரான் இருக்குல்ல அதை வந்து இது வழியாக பாஸ் பண்ணிடும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான் இந்த கம்பி வழியாக அப்படியே வந்து பாஸ் ஆகும். ஓகே சரி இப்போ கதைக்கு வருவோம். இங்கே என்ன பிரச்சனை இப்போ அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகே அப்படியே நேராக அங்கே போகுது. சரி அங்கே போகுது. எலக்ட்ரான் இஸ் கோயிங் தேர். எலக்ட்ரான் இஸ் கோயிங் தேர். அங்கே என்ன நடக்கும்? கேத்தோடு இருக்குது. கேத்தோடுனா என்னது? ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? காப்பர் எப்படா போயிட்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்க முடியும்? ஆனால் இந்த காப்பர் சல்ஃபேட்டு கெயின் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ காப்பர் சல்ஃபேட் நமக்கு ஜென்ரலாக எப்படி பிரியும்? காப்பர் 2+ ஆகவும் SO4 2- ஆகவும் பிரியும் இல்லையா? காப்பர் 2+ ஆகவும் SO4 2- ஆகவும் பிரியும் இல்லையா? ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற காப்பர் 2+ என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கேருந்து வந்த அந்த 2 எலக்ட்ரானை 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது காப்பரா தோ இந்த காப்பர் மேலேயே டெபாசிட் ஆகும். காப்பரா அது என்ன பண்ணும்? தோ அந்த காப்பர் எலக்ட்ரோடு மேலேயே டெபாசிட் ஆகும். இதுதான் கதை. இந்த அவுட்லைன் கதை யாருக்கெல்லாம் புரிஞ்சது? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் வேணும்? இந்த அவுட்லைன் கதை வந்து யாருக்கெல்லாம் புரிஞ்சது? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் வேணும்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சுவிட்ச் போடுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு இருக்குல்ல, ஜிங்க் எலக்ட்ரோடு என்னது? ஆனோடு. ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் தான் என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஜிங்க்கு 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போது ஜிங்க் 2 எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அதுக்கிட்ட 2 பாசிட்டிவ் அதிகமாக இருக்குமா? ஸோ ஜிங்க் 2+ ஆகும் 2 எலக்ட்ரானாகவும் பிரியும். அப்போ அந்த ஜிங்க் 2+ என்ன ஆகும்? தோ இந்த எலக்ட்ரோலைட்டுக்கே வந்துடும். இந்த ஜிங்க் சல்ஃபேட் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டுக்கே வந்துடும். ஓகே அந்த 2 எலக்ட்ரான் சர்க்கியூட் வழியாக ஆனோடுலேருந்து கேத்தோடுக்கு போகும். ஓகே அந்த 2 எலக்ட்ரானை கேத்தோடில் இருக்கிற காப்பர் எப்படிரா அக்செப்ட் பண்ணிக்கும்? காப்பர் அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் என்ன அக்செப்ட் பண்ணும்? அந்த CuSO4 காப்பர் சல்ஃபேட்ல காப்பர் சல்ஃபேட் எப்படி பிரியும்? காப்பர் 2+ ஆகும் 2 எலக்ட்ரானாகவும் பிரியும் இல்லையா? காப்பர் 2+ ஆகும் SO4 2- ஆகவும் பிரியும் இல்லையா? அந்த காப்பர் 2+ வந்து
அங்கேருந்து ஜிங்க் கிட்டேந்து வந்து அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு காப்பரா மாறி அந்த காப்பர் இந்த எலக்ட்ரோட்ல போயிட்டு டெபாசிட் ஆகும். ஸோ என்ன நடக்குதுங்க ஒரு பக்கம் ஜிங்க்கு தேஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜிங்க் 2+ அந்த எலக்ட்ரோலைட்டு கொடுத்துட்டு 2 எலக்ட்ரானை சர்க்கியூட்டு கொடுத்து ஜிங்க்கு தேஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் காப்பர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. மேம் எப்போ இந்த ஜிங்க் கம்ப்ளீட்டா தேஞ்சி காலி ஆகுதோ, எப்போ கம்ப்ளீட்டா காப்பர் அது ஃபுல்லா டெபாசிட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல கேள்வி மேம், அப்போ அந்த சால்ட் பிரிட்ஜோட வேலை தான் மேம் என்ன, அது என்ன மேம் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணும். மேம் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி எங்கே மேம் இங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா கவனி, இந்த ஜிங்க் சல்ஃபேட் எப்படி பிரியும்? ஜிங்க் 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும் இல்லையா? ஸோ இந்த ஜிங்க் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் 2+ அண்ட் இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு வேற ஜிங்க் 2+ கொடுத்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆனோடுல பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது? நமக்கு இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனோடு சைட்ல பாசிட்டிவ், ஆனோடிக் ஹாஃப் செல்ல பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே அந்த பக்கம் வாங்க, இங்க காப்பர் 2+ எல்லாமே 2 எலக்ட்ரான் கூட சேர்ந்து காப்பரா மாறி டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. அப்போ கவனிச்சிங்கன்னா SO4 2- கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லையா? நல்லா கவனிங்க, இங்க எப்படி ஜிங்க் 2+ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி அந்த சைடு SO4 2- இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, அப்போ இந்த பக்கம் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் எப்படி தான் இதை நான் பேலன்ஸ் பண்ணுவேன்? எங்க பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த பக்கம் நான் நெகட்டிவ் சார்ஜை கொடுக்கணும். அப்போ பேலன்ஸ் ஆயிடும், நியூட்ரலைஸ் ஆயிடும். எங்க நெகட்டிவ் சார்ஜ் நிறையா இருக்கோ அங்க நான் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தா அப்போ எனக்கு அங்க பேலன்ஸ் ஆயிடும். கரெக்டா? சரி, நல்லா கவனி. KCl இருக்கு. KCl என்ன தெரியுமா பண்ணும்? என்ன இங்க பிரச்சனை? பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கா? சரி, நான் என் குளோரின் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணும்? அதோட குளோரினை அனுப்பிவிடும். அதோட குளோரினை ஆனோடு சைடு, ஆனோடு ஹாஃப் செல்க்கு அனுப்பிச்சுடும். என்னது இப்போ அந்த சைடு என்ன பிரச்சனை? அங்க நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கா? அப்ப என் பொட்டாசியம் K+ அமுச்சு விடுறேன் அப்படின்னு அது என்ன பண்ணும்? K+ இந்த பக்கம் அமுச்சுடும். ஸோ KCl எப்படி பிரியுது? K+ ஆவும் Cl- ஆவும் பிரிஞ்சு எங்க பாசிட்டிவ் தேவைப்படுதோ அங்க பக்கம் பாசிட்டிவும், எங்க நெகட்டிவ் தேவைப்படுதோ அந்த பக்கம் நெகட்டிவாவும் பிரிஞ்சிருவாங்க. How many of you understood? எத்தனை பேருக்கு இது கிளியரா புரியுது? மேம் கிளியரா புரியுது மேம் அப்படிங்கிறவங்களாம் யார்? இப்போ ஒரு நிமிஷத்துல நான் உங்களுக்கு இதை தெளிவா சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. எனக்கு வந்து ஒரு ஆனோடு ஹாஃப் செல் இருக்கு. அதுல நெகட்டிவ் சார்ஜான ஜிங்க் ஆனோடு ஜிங்க் சல்ஃபேட் அக்வஸ் சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்ல டிப் ஆகி வச்சிருக்கேன். அப்புறமா எனக்கு ஒரு கேத்தோடு ஹாஃப் செல் வந்து இருக்கு. மொக்கையா வரைகிறேன். அப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேத்தோடிக் ஹாஃப் செல் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ். அது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நான் டிப் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையுமே ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டால நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வோல்ட் மீட்டரும் ஸ்விட்சு கீயும் வந்து இருக்கு. ஓகே, ஆனோடில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோடில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும். ஆக்சிடேஷனா என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த ஜிங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. ஜிங்க் 2+ ஆவும் 2 எலக்ட்ரானாவும் பிரியுது. ஸோ அந்த ஜிங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு ஜிங்க் 2+ இந்த சொல்யூஷன் கிட்ட கொடுத்துருது. நல்லா கவனிச்சா மட்டும்தான் புரியும், சொல்லிட்டேன். ஜிங்க் 2+ இந்த சொல்யூஷன் கிட்ட கொடுத்துரும். அண்ட் அந்த 2 எலக்ட்ரானை என்ன பண்ணிடும்? 2 எலக்ட்ரானை இது வழியா பாஸ் பண்ணிடும். சரியா? சர்க்கியூட் வழியா வெளியில பாஸ் பண்ணிடும். இப்போ காப்பர், அந்த பக்கம் காப்பர் இருக்கு. காப்பர் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாது. ஆனால் அந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய காப்பர் 2+ வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அதனால தான் இது காப்பர் சல்ஃபேட் Cu2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். ஜிங்க் சல்ஃபேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படிதான், ஜிங்க் 2+ ஆகும், SO4 2- ஆகும் இது வந்து நமக்கு பிரியுது. ஓகே, டயக்ராம் வரையணும்டா. டயக்ராம் வரைஞ்சி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க வரைஞ்சாதான் மார்க்.
ஸோ நல்லா கவனிங்க, அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காப்பர் 2+ வந்து என்ன பண்ணும், அது 2 எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட் பிகம்ஸ் காப்பர். 2 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட் பிகம்ஸ் காப்பர். ஓகே, இப்போ காப்பரை அது வந்து ஆகி காப்பரை என்ன பண்ணிடாது, டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த சைடு நீங்க பார்க்கலாம், ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனும் ஜிங்க் 2+ கொடுக்குது, இதுவும் ஜிங்க் 2+ கொடுக்குது. ஸோ ஜிங்க் 2+ ஓட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே பாசிட்டிவ் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது. அந்த பக்கம் காப்பர் 2+ எல்லாமே காப்பராக மாறி போயிடுது. SO4 2- மட்டும் தனியாக நிறையா இருக்கு. ஸோ என்ன ஆகுது, SO4 2- வந்து எனக்கு அதிகமாகிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு அதிகமாகுது. புரியுதா? ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூடியூப் இன்வெர்டட் யூடியூப் வராங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணும், இந்த சைடு என்னங்க பிரச்சனை, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கா, நான் Cl- தரேன். அந்த சைடு என்னங்க பிரச்சனை, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கா, அப்போ நான் K+ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சால்ட் பிரிட்ஜ் இங்கே வருது. ஓகே, சரி. இப்போ மேம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பெருசாக இருக்கு மேம், சின்னதாக எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் வேணும்? How many of you want the shortest explanation but else you will get mark? மார்க்கும் கிடைக்கணும், ஆனால் எனக்கு சின்னதான ஈஸியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணுமா வித் பப்ளிக் எக்ஸாம் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதிக்கோங்க. இப்போ என் கூடவே சேர்ந்து எழுதிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டானியல் செல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டானியல் செல். ஓகே, சரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன தெரியுமா எழுத போறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்குண்டா. ஸோ தயவு செய்து நல்லபடியாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எழுத போகிறது ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் பற்றி, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் பற்றி. ஓகே, அடுத்து நம்ம எழுத போகிறது ரிடக்ஷன் ஹாஃப் செல் பற்றி, ரிடக்ஷன் ஹாஃப் செல் பற்றி. ஆக்சிடேஷன் எங்கே தம்பி நடக்கும், ஆனோடில். ஆனோடில் யார் இருந்தாங்க, ஜிங்க். கரெக்டா? ஸோ zinc metal dipped in aqueous ZnSO4. Okay, so zinc metal dipped in aqueous zinc sulfate. Okay, aqueous மட்டும் ஸ்பெல்லிங் ஃபுல்லா எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ரிடக்ஷன் ஹாஃப் செல்ல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா காப்பர் மெட்டல் டிப்டு இன் aqueous காப்பர் சல்ஃபேட். ஸோ காப்பர் மெட்டல் டிப்டு இன் aqueous காப்பர் சல்ஃபேட். இப்போ இந்த ரெண்டு ஹாஃப் செல்லையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாயின் பண்றேன். அதுதான் ஜாயினிங் ஹாஃப் செல். அதுதான் வந்து என்னது, ஜாயினிங் ஹாஃப் செல். இப்போ ரெண்டு ஹாஃப் செல்லையும் நான் வந்து ஜாயின் பண்றேன். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன வரைஞ்சோம் புரிஞ்சது அதை அப்படியே நம்ம வந்து எழுதுறோம். மேம் ஜிங்க் மேம், அப்புறமா காப்பர், இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எக்ஸ்டர்னலா என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஜிங்க் காப்பர் externally connected through wire. ஒரு வயரால கனெக்ட் பண்ணீங்க. ஓகே, அடுத்து ஸ்விட்ச் கே இருந்தது. ஆமா, ஸ்விட்ச் கே வந்து இருந்தது. வேற என்ன இருந்தது, அங்க நமக்கு ஒரு வோல்ட் மீட்டர் இருந்தது இல்லையா? அண்ட் வோல்ட் மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அந்த வேற என்ன நம்ம அங்கே apparatus வந்து வரைஞ்சதை கரெக்டாக எழுதினாலே போதும். ஓகே, we draw inverted U-tube. ஓகே, அப்புறம் நம்ம வந்து என்ன வரைஞ்சோங்க, inverted கவுத்து போட்ட U-tube. ஓகே, YOUTUBEன்னு எழுதாதீங்க. இங்கே வந்து யூடியூப்னா என்ன தெரியுமா, யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய டியூபு. சரியா? ஓகே, அந்த இன்வெர்டட் யூடியூப்ல என்ன இருந்துச்சு நமக்கு, அங்க அகார் அகார் ஜெல் இருந்தது. சரியா? அங்க நமக்கு என்னென்ன இருந்தது, அகார் அகார் ஜெல் இருந்தது. ஏன்னா அப்ப அந்த ஜெல்லு தான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஓகே ஓகே, சரி, வேற என்ன பாருந்தாங்க, KCl, அப்படி இல்லைன்னா Na2SO4 இருந்தாங்க. எதுக்கு, எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை பேலன்ஸ் பண்றதுக்காக. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையான பொருட்களை நம்ம எழுதிட்டோம். இப்போ செல் ரியாக்ஷன் நம்ம வந்து இப்போ என்ன எழுதணும், இப்போ நம்ம எழுத போகிறது செல் ரியாக்ஷன் எழுதணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ரெண்டு ரியாக்ஷன் நமக்கு இதில் நடக்கும். என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ஆனோடிக்
ஆக்சிடேஷன். ஆனோட்ல நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கும் இல்லையா? அடுத்து நமக்கு வேற என்ன நடக்கும் அப்படின்னா கேத்தோடிக் ரிடக்ஷன். ஓகே, கேத்தோட்ல நமக்கு வந்து ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ ஓன் வேர்ட்ஸில் எழுதுனா மார்க் போடுவாங்களா? டேய், ஓன் வேர்ட்ஸில் தான்டா நான் உங்களுக்கு அவ்வளோ ஷார்ட்டாக நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன், இதை விட கம்மியாக எழுதினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன். இதுவே கம்மி. ஓகே, இதை விட கம்மியாக எழுதாதீங்க. ஆனோடிக் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஆனோடு அப்படிங்கிறது என்னது? the electrode at which oxidation occurs is anode. எந்த எலக்ட்ரோட்ல ஆக்சிடேஷன் நடக்குமோ அதுதான் ஆனோட். அதை எழுதுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நமக்கு தெரிஞ்சது தான் எழுதுறோம். ஓகே, the electrode at which oxidation occurs. The electrode at which oxidation occurs is anode. சரி, ஆனோட்ல என்னடா நடக்குது நமக்கு? அங்க ஜிங்க் இருக்கு மேம். அந்த ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ ஆகும், எலக்ட்ரான் ஆகும், 2 எலக்ட்ரான் ஆகும் பிரிஞ்சு போயிடுது மேம். அதை வந்து எழுதுங்க பார்க்கலாம் கரெக்டா. இதுல ஜிங்க் ஆக்சிடைசஸ். ஜிங்க் வந்து என்ன ஆகுது நமக்கு? அந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது? ஜிங்க் லூசஸ் 2 எலக்ட்ரான். ஜிங்க் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. வேற என்ன நடக்கும்? ஜிங்க் 2+ என்டர்ஸ் சொல்யூஷன். ஓகே, அந்த ஜிங்க் 2+ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் என்டர்ஸ் த சொல்யூஷன். அவ்வளோதான். இப்போ இது புரிஞ்சிருச்சுல? அப்படியே வாங்க கேத்தோடிக் ரிடக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எலக்ட்ரான் ஜிங்க் கிட்டேருந்து காப்பர் கிட்ட மூவ் ஆகுது இல்லையா? நல்லா கவனிங்க. the electron flows through okay circuit. அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, அது வழியா எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். எங்கேருந்து எங்க? ஃப்ரம் ஜிங்க் டு காப்பர். ஜிங்க்லேருந்து காப்பருக்கு அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய Cu2+ வந்து என்ன பண்ணும்பா? அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பரா டெபாசிட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி நீங்க ஜிங்க் ஆக்சிடைசஸ்ன்னு எழுதுறீங்க, அந்த மாதிரி இந்த இடத்துல ஜிங்க் ரெடியூசஸ். ஜிங்க் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ copper 2+ accepts 2 electrons. ஓகே, அது copper 2+ 2 எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது காப்பரா மாறிடும். அப்புறம் அந்த காப்பர் வந்து என்ன ஆகும்? கெட், நான் வந்து போர்டு தெரியலனா ஆஃப் பண்ணிடுறேன். ஆமாம், and that copper get deposited at electrode. ஸோ அந்த எலக்ட்ரோட்ல போயிட்டு அந்த காப்பர் வந்து நமக்கு என்ன ஆகும்? டெபாசிட் ஆகும். சரியா? போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும்? டெபாசிட் ஆகும். எழுதியாச்சா? வெரி குட். ஸோ இப்போ இது மட்டும் பத்தாது. திஸ் இஸ் அ 5 மார்க் கொஷின். நான் கொடுத்துருக்கிறதே கம்மி தான். நம்ம ஸ்லோவாக புரிஞ்சு படிக்கிறதுனால இட் இஸ் டேக்கிங் சம் டைம். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்ட் பிரிட்ஜை பற்றி எழுத போறீங்க. ஸோ சால்ட் பிரிட்ஜை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வந்து வச்சிருக்கோம்? Okay, so the 2 half electrolyte are connected by salt bridge. அந்த 2 half cells இருக்கிற எலக்ட்ரோலைட்டையுமே நம்ம salt bridge வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். So the 2 half cell electrolyte are connected. Okay, are connected by a salt bridge. Okay, by a salt bridge. ஓகே, சால்ட் பிரிட்ஜால நான் வந்து கனெக்ட் பண்றேன். ஓகேவா? காப்பர் ரெடியூசஸ் கரெக்ட் தான்டா போட்டிருக்கேன். ஜிங்க் வந்து ஆக்சிடைசஸ். ஓஹோ, இங்க வந்து காப்பர் ரெடியூசஸ்டா. சாரி, இந்த இடத்துல காப்பர் ரெடியூசஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ சால்ட் பிரிட்ஜ் நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த சால்ட் பிரிட்ஜோட நீடு என்ன, அதை நம்ம வந்து எழுதுறோம் இல்லையா? என்ன மேம் நீடு அப்படின்னா தி ஆனோடிக் ஆக்சிடேஷன். ஆனோடிக் ஆக்சிடேஷன்ல என்ன நடந்துச்சு, அப்புறமா பி கேத்தோடிக் ரிடக்ஷன்ல நமக்கு என்ன நடந்தது. ஆனோடிக் ஆக்சிடேஷன்ல வந்து என்ன நடக்கும் நமக்கு? அஃப்கோர்ஸ் ஜிங்க் 2+ உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஆனோடிக் ஆக்சிடேஷன் காசஸ் இன்க்ரீஸ் இன் ஜிங்க் 2+ அயான்ஸ். ஜிங்க் 2+ அயான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், which causes increase in positive charge. ஓகே,
இதே cathodic reductionல வந்து இது வந்து எதை increase பண்ணும் SO4 2 minus ions increase பண்ணும் so that negative charge எனக்கு increase ஆகுது so முக்கியமான வார்த்தையை நீங்க இப்பதான் வந்து எழுதணும் என்னது அப்படின்னா to maintain electrical neutrality to maintain electrical neutrality இதாண்டா மெயினே இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த இது இருக்குல்ல அது என்னது நம்ம கேசிஎல் தானே இந்த சால்ட் பிரிட்ஜில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ என்ன ஆகும் இந்த குளோரின் மூவ்ஸ் டு ஆனோடு ஓகே இந்த குளோரின் மூவ்ஸ் டு ஆனோடு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து என்னது அந்த ஆனோடிக் ஹாஃப் செல்குள்ள குளோரின் வந்து மூவ் ஆகும் அதுக்கப்புறமா பொட்டாசியம் K plus moves to cathodic compartment எழுதிக்கோங்க cathodic compartment இப்போ இது completes the circuit இது முக்கியமா நீங்க எழுதிரும் this completes the circuit okay so this what happens this completes the circuit okay very good so இப்போ அவ்வளோதாண்டா கடைசியா ஒன்றை மட்டும் எழுதிட்டு நீங்க முடிச்சிடலாம் அது என்னது அப்படின்னா எப்போ இந்த ரியாக்ஷன் முடியும் அதை தான் நம்ம என்ன சப்ஹெட்டிங் போட்டு எழுதுவோம் consumption of electrode இந்த எலக்ட்ரோட் வந்து எப்போங்க இந்த எலக்ட்ரோட் வந்து நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து முடியும் அப்படின்னா mass of zinc வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது இல்லையா ஏன்னா zinc நமக்கு காலி ஆயிட்டே இருக்கு இல்லையா சோ மாஸ் ஆஃப் ஜிங்க் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு காப்பர் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு சோ மாஸ் ஆஃப் காப்பர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து இருக்கு ஓகே சோ எது வரைக்கும் இந்த செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சோ செல் வில் ஃபங்க்ஷன் until all zinc is converted to இது நீங்க கரெக்ட்டா எழுதிக்கோங்க all zinc is converted to zinc 2+ எல்லா ஜிங்க்கும் எப்படி நமக்கு zinc 2+ ஆ மாறுதோ ஓகே எப்போ எல்லா காப்பர் 2+ எனக்கு காப்பரா மாறுதோ அது வரைக்கும் இந்த பர்టిక్యులர் செல் ரியாக்ஷன் நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அது வரைக்கும் இந்த பர்టిక్యులர் செல் ரியாக்ஷன் நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் is that clear for everybody is that clear for each and everybody okay யாருக்கெல்லாம் பக்கா clear yes it took a lot of time but பக்காவா உங்க கையில இப்ப வந்து நோட்ஸ் கிடைச்சாச்சு இல்லையா சோ கரெக்ட்டா இந்த டயகிராமை நீங்க வந்து வரைஞ்சி கரெக்ட்டா இந்த பர்టిక్యులர் நோட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க ஓகே தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட்டா எழுதிடும் யாராச்சும் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு வந்து லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க சரியா yes no இது நான் பிரைவேட் பண்ண மாட்டேன் இருக்கும் 8:30 வரைக்கும் லைவ் இருக்கும்டா till 8:30 you will be having this live session okay till 8:30 you will be having this live session okay yeah so let's go to the problems so first problem நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா 8.1 yeah so first problem நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் we are going to discuss the problem 8.1 ready ரெடி எல்லாரும் ரெடியா நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்கு 12th க்கு இருக்கு Janashruti ma'am will take for you 12th standard students okay and we also will take live class for you Sunday we have marathon so don't miss it calculate the concentration of hydroxide in fruit juice which contains 2 into 10 to the power minus 3 molar hydronium ion identify the nature of the solution so அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படினா ஹைட்ராக்சைடு அயான் வந்து அந்த ஃப்ரூட் ஜூஸ்ல வந்து இருக்கு சரியா அதுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க which is 2 into 10 to the power 3 minus 3 molar hydronium ion concentration இப்போ அவங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா அது அசிடிக்கா பேசிக்கா என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க சரியா
அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து எழுதிக்கிறோம் சரியா. ஸோ தே ஹாவ் கிவன் த H3O ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க which is 2 into 10 to the power minus 3 molar. ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிங்க, இந்த பர்டிகுலர் ஜூஸ் வந்து அசிடிக்கா பேசிக்கான்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே தான் எதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், அதான் KW. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்னப்பா? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இதெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் இன்டூ ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் இன்டூ, நல்லா கவனிங்க, இன்டூ ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ இதான் ஃபார்முலா. ஐ புட் அ பாக்ஸ் ஃபார் யூ. ஓகே, இப்போ நான் எனக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் ஹைட்ராக்சைடு அயான் சரியா. ஓ சாரி, 8.1 இது. வெயிட் அ மினிட், ஐ கெட் 8.9.1 ஃபார் யூ. மாறி போயிடுச்சு. சரி, இது வரைக்கும் பார்த்ததுல இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ. ஐ வில் ஜஸ்ட் பிரிங் 9th சாப்டர் ப்ராப்ளம்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வரேன். I'll teach you 9th chapter problems now. Yes, start பண்ணலாமா? Problemsலாம் I will give you PDF, don't worry. I will give you PDF, okay? Can we begin? ஸோ யாருக்கெல்லாம் வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ்னாலே எனக்கு ரொம்ப கஷ்டம் மேம், எனக்கு ப்ராப்ளம்னாலே வந்து பிடிக்காது மேம், எனக்கு ப்ராப்ளம்னா பயங்கர பயம் மேம், நான் எப்பயுமே அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கிளாஸில் என் கூட சேர்ந்து ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இந்த சாப்டரில் நீங்கள் படிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் பட் ஆல்சோ உங்களுடைய நீங்கள் யாராச்சும் நீட் எக்ஸாம், ஜெஇ எக்ஸாம், விஐடி, அமிர்தா, ஏட்ரிபிள்இ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் ஃப்யூச்சரில் எழுதணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் டூ லைவ் கிளாஸை நீங்கள் என் கூட சேர்ந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, கிளியர்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளமே வந்து நீட்டில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளமே வந்து என்னது அப்படின்னா நீட் எக்ஸாமில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் தான். ரெடியா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ லெட் மீ கிராப் சம் வாட்டர். இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே, கம்பல்சரியில் ப்ராப்ளம்ஸ் தானே கேட்குறாங்க, அப்போ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக தானே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம படிக்காமல் போனோம்னா யாருக்கு லாஸ்? நமக்கு தானே லாஸ். ஸோ வெதர் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் வி ஹாவ் டு ஸ்டடி ப்ராப்ளம்ஸ் தான். சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை அது வேற, நம்ம கண்டிப்பாக படிக்கணும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். மேம் ஒரு பாட்டு பாடுறது
பாட்டு தான் நம்ம பாடிட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறமா ஓகே, பாட்டெல்லாம் வந்து எப்போ தெரியுமா, ஒரு லாங் மேரத்தான் இருக்குது, நடுவில் நம்ம வந்து டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது, கிளாஸ்லேயே நம்ம ரிலாக்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்ம அப்போ வந்து பாட்டு பாடலாம். கிளாஸே 1.5 மணி நேரம் தான் அப்படிங்கிறப்போ அதுலேயும் பாட்டு பாடினா எங்கள் வீட்லேயே என்னை அடித்து துரத்திடுவாங்க. நீ என்ன கிளாஸ் எடுக்க போறியா பாட்டு பாட போறியான்னு கேட்டு விட்ருவாங்க. சரியா? அதனால் 1.5 மணி நேரம் கிளாஸுக்கெல்லாம் பாட்டு கிடையாது. மினிமம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் பாட்டு. சரியா? ஓகே, ஸோ நவ் வாட் ஆர் வி கோயிங் டு டூ இஸ், வெல்கம் படிஸ், 9th சாப்டருடைய ப்ராப்ளம்ஸ். பிடிஎஃப் இந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பேன், அப்போ கொடுத்தேன், இப்போ கொடுக்க மாட்டேன். ஏன்னா பிடிஎஃப் கொடுக்கறதுனால ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அதான் நம்மள்ட்ட பிடிஎஃப் இருக்குல்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு அலட்சியத்தை நான் பார்க்குறேன். அதனால் நான் இனிமேல் பிடிஎஃப் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்து எடுத்துட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம அலட்சியமாக இருக்கும், ஜஸ்ட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்ருக்கோமே தவிர நம்ம அதை வந்து ப்ராப்பராக எதையுமே வந்து படிக்கவே மாட்டோம். ஓகே, யா லெட்ஸ் கோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்டா. அ கண்டக்டிவிட்டி செல் ஹேஸ் 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட். ஒரு கண்டக்டிவிட்டி செல்லில் வந்து 2 பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து இருக்குது. அந்த 2 எலக்ட்ரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன தெரியுமா, 1.5 சென்டிமீட்டர். 1.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த எலக்ட்ரோட் வந்து 4.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. சரி, கொடுத்ததெல்லாம் அழகாக எழுதுவோமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி தெரியுமா எடுத்து எழுதணும், எல் அப்படின்னு எழுதணும், லென்த். ஓகே, ஸோ இவங்க கொடுத்துருக்கிற லென்த் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 சென்டிமீட்டர் வந்து லென்த். ஓகே, அதுக்கப்புறமா they have given cross sectional area. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து என்னதுடா, 4.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 4.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டரும் சென்டிமீட்டர் ஸ்கொயரும் சேம் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து என்னது அப்படின்னா 0.5 நியூட்டன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து 0.5 நியூட்டன். ஓகே, இல்லை 0.5 நியூட்டன் கிடையாது, அது எப்படி ரெசிஸ்டன்ஸில் வரும். ஆர் வந்து 15 ஓம்ஸ், சாரி 15 ஓம்ஸ் தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கேயுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அது கூட ஓகே. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸை நம்ம மீட்டரில் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we have to find in மீட்டர். அதனால் நான் எல்லாரையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டிமீட்டரை நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 1.5 சென்டிமீட்டரை மீட்டர்னா இன்டூ 10⁻⁻2 மீட்டர். ஓகே, 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁻2 மீட்டர். ஓகே, யா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் நமக்கு வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணணும், 4.5 இன்டூ 10⁻⁻2 வராது, அங்கே 10⁻⁻2 இன்டூ 10⁻⁻2 விச் இஸ் 10⁻⁻4 மீட்டர். இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு வந்து என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஓகே, அடுத்து மற்றது எதுவும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நமக்கு இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கே விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன தெரியுமா, 1/r இன்டூ L/A. 1/r இன்டூ L/A. இதில் L தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். எஸ், சண்டே வந்து நமக்கு மேரத்தான் கிளாஸ் இருக்குடா. அதை தான் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன். உங்கள் எல்லாரையுமே என்ன பண்ண சொன்னேன், போயிட்டு லைக் பண்ணிவிடுங்க பசங்களா அப்படின்னு வந்து சொன்னேன். ஐ ரியலி விஷ் எல்லாருமே வந்து சண்டே உடைய நம்ம லைவ் கிளாஸை வந்து லைக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் மாதிரி. இத்தனை பேர் வருவீங்க அப்படின்னா அத்தனை லைக்கை வந்து முன்னாடியே என்ன பண்ணிடணும், நீங்கள் போட்டு வச்சிடணும். ஓகே, ஐ திங்க் அதை நான் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன்.
ரிலீஸ் ஆயிடுச்சா? எஸ், ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? யா. என்னையே டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க, வாங்க நம்ம கிளாஸ் கவனிக்கலாம். யா, ஸோ கவனிங்கப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து ஃபார்முலாடா. ஸோ இப்போ இதில் எல் தான் வந்து லென்த்து, ஏ தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த எல் பை ஏ வந்து என்ன தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல் பை ஏ வந்து என்ன தெரியுமா? அதுதான் செல் கான்ஸ்டன்ட். அதுதான் வந்து என்னது? செல் கான்ஸ்டன்ட். ஓகே, வெரி குட். நான் இப்போ இதில் அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிடைத்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ கே விச் இஸ் ஈக்குவல் டு 1/r. நான் வந்து என்னைய வந்து அந்த சைடு மூவ் பண்ணிடுறேன். யா, இங்கே வச்சிடுறேன் என்ன நான். யா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கே விச் இஸ் ஈக்குவல் டு 1/r உடைய வேல்யூ 15 இன்டூ எல் பை ஏ. எல்லோட வேல்யூ என்னதுப்பா? 1.5 இன்டூ 10 to the power -2 மேம். ஏ உடைய வேல்யூ என்னது? 4.5 into 10 to the power -4 மேம். ஓகே, இப்போ which is equal to என்ன வரும் நமக்கு? அவங்கள வந்து நீங்கள் இந்த 10 to the power -4 மேலே வந்துச்சுன்னா 10 to the power +4 ஆகிடும். +4ல் -2 போயிடுச்சுன்னா 2 மட்டும்தான் மீதி இருக்கும். ஸோ 1/15 1.5/4.5 ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இன்டூ 10 ஸ்கொயர். ஓகே, 150/4.5 ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாலே யூ வில் கெட் த ஆன்சர் விச் இஸ் 2.22 சீமன் பர் மீட்டர். இந்த சீமன் பர் மீட்டர் தான் யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ 2.22 சீமன் பர் மீட்டர் தான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் உடைய யூனிட். ஓகேவா? யா, ப்ராப்ளம் நான் தனியாகவும் சொல்லி தருவேன். பட் இப்போ இந்த சாப்டரில் இருக்க புக் பேக்கு நமக்கு டைம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம இதை வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேடா, வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். சரியா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம், calculate the molar conductance of 0.025 molar aqueous solution of calcium chloride at specific conductance of calcium chloride வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளை மோலார் கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரி, இந்த மோலார் கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ the molar conductance is given by நம்மளோட specific conductance kappa into 10 to the power -3 divided by m. Okay, divided by the number of moles. Okay, இப்போ நம்ம ஒரு சில யூனிட்ஸ் எல்லாம் இங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த யூனிட்ஸ் எழுதுவோம். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் யூனிட் என்னது? சீமன் பர் மீட்டர் இல்லையா? அண்ட் இந்த மோலார் கண்டக்டன்ஸ்க்கு என்ன வரும்? per mole meter cube. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய மோலார் கண்டக்டன்ஸ் உடைய ஃபார்முலா வித் யூனிட். ஓகே, சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? தே ஹாவ் given the specific conductance காப்பா இல்லைன்னா கே நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க which is equal to 12.04 into 10 to the power -2 சீமன் per meter. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து என்ன வேணும்? யூனிட் கூட நான் இங்கேருந்து தூக்கிடுறேன். வெறும் வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ தட் நான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? we have given the எவ்வளோ மோல்ஸ், எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க which is 0.025 மோலார். மொலாரிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். when we just substitute in the formula we'll get the answer. Okay, so listen பண்ணுங்க. molar conductance which is equal to என்னதுப்பா? kappa into 10 to the power -3 by m. கரெக்டா? so 12.04 into 10 to the power -2 into formulaல இருக்கிற 10 to the power -3 divided by 0.025. சரியா? அடுத்த ஸ்டெப்ல 10 to the power -2ம் -3யும் ஜாயின் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? we'll get 10 to the power -5. so 12.04 into 10 to the power -5 divided by 0.025.
சரியா? இப்போ இந்த 0.025 நான் எப்படி எழுதலாம்? 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் நான் புள்ளி வச்சா 10 to the power -3 ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ 3 வாட்டி தள்ளி புள்ளி வைக்கிறப்போ 25 into 10 to the power -3 ன்னு நம்ம எழுதலாம். சரியா? 25ம் 12.04ம் நீங்க ஈஸியா கேன்சல் பண்ணலாம். சரியா? ஸோ நீங்க இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன எழுதலாம்? நீங்க 10 to the power -3 நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா 10 to the power +3 அது மாறிடும். அப்போ -5ல +3 போயிடுச்சுன்னா -2. ஓகே, 10 to the power -2. ஸோ அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணி பார்க்கணும். ஸோ வில் பி கெட்டிங் 481.6 into 10 to the power -5 சீமன் மீட்டர் ஸ்கொயர் per mole. ஏன்னா இந்த மீட்டர் கியூபும் பர் மீட்டரும் 3ல 1 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ அதனால தான் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். புரிஞ்சுதா? Do you understand? Yes? ஓகே. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு இன்னும் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம வரலாம், விச் இஸ் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ஃபாரடே லா. ஓகே, ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். அந்த 2 மார்க் யாரெல்லாம் கிளியராக படிச்சிட்டீங்க மேம்? ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் உடைய 2 மார்க் வந்து நான் செம கிளியர். ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் வந்து 2 மார்க் வந்து செம கிளியர். 0.1 எப்படி மேம் எடுத்தீங்க? எனக்கு புரியலடா. 0.1 நம்ம எங்கடா எடுத்தோம்? .1 ரெசிஸ்டன்ஸ் எப்படிடா வரும்? 10 to the power -5 எப்படி வந்ததா? ஏண்டா -3 into -2 -3 plus -2 என்ன வரும்? -5 தானடா வரும். பவரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணணும். சரியா? பவரை ஆட் பண்ணணும். ஓகே, பவர் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா ஆட் பண்ணணும், பவர் டிவிஷன்ல இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணணும். அது தெரியாதா? தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. பவர் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா யூ நீட் டு ஆட். ஓகே, பவர் டிவிஷன்ல இருக்குன்னா யூ நீட் டு சப்ராக்ட். ஸோ எஸ், a solution of silver nitrate வந்து எலக்ட்ரோலைஸ் பண்றோம். எலக்ட்ரோலைஸ் அப்படின்னா we are passing current so that the bond breaks. எவ்வளோ நேரத்துக்கு? 20 minutesக்கு. ஓகே, so they have given the time here. so time வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? they have given as 20 minutes அப்படின்னு கொடுத்துட்டாங்க with a current of 2 ampere. okay, so they have given the current also. I current கொடுத்துட்டாங்க 2 amps அப்படின்னு. calculate the mass of the silver deposited at cathode. so cathodeல deposit ஆன mass வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே கைஸ், ஸோ ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. இந்த மாதிரி மாஸ் கொஷின் கேட்டாலே மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். சார்ஜ் கியூக்கு பதிலாக ஐடி அப்படின்னு போட்டோம். இந்த இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் Z அப்படின்னு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா? மேம், ஐ எம் ஃப்ரம் மின்னல். ஐ ஹாவ் அ ஸ்மால் ரெக்வஸ்ட். ஸ்கூல் ஹோம்ஒர்க் மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ லைவ் யூடியூப் அண்ட் மின்னல் அட்டென்ட் பண்ண முடியல மேம், மேண்டேட்டரியா? இங்கே பாருங்கள், மின்னல் ஸ்டூடெண்ட் யூடியூப் லைவ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணுற மேரத்தான்ஸை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க போதும். அதுவும் மின்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப் ஆல்சோ. ஓகே, ஸோ மின்னல் ஸ்டூடெண்ட்ஸு டெய்லி நீங்கள் யூடியூபும் வந்து அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேரத்தான் வீக்கெண்டில் நான் நடத்துகிற மேரத்தானை மட்டும் நீங்கள் வந்து யூடியூப்பில் கவனிச்சா போதும். ஓகே, யா. ஸோ கவனிங்கடா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ZIT. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Z. வாட் இஸ் த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒன்று என்னது அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் சில்வர் என்ன தெரியுமா? இட் இஸ் 108. ஓகே, மோலார் மாஸ் டிவைடட் பை ஓகே n into Faraday NF. ஓகே, m divided by NF. ஓகே, இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னடா? ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ 1 Faraday which is given by 96,500 coulomb. So 96,500 coulomb into time.
ZI ஆம்பியர் வந்து 2 ஆம்பியர் இன்டூ டைம். இங்கே மினிட்டை நான் என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன், நான் மினிட்டை ஐ எம் கன்வெர்ட்டிங் இட் இன்டூ செகண்ட்ஸ். ஸோ 20 into 60 20 into 60 செகண்ட்ஸ் கரெக்டா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி இவங்களை 2 0க்கு 2 0வை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு யூ நீட் டு டிவைட் இட். இதில் எதெல்லாம் நம்ம டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ வரும். இப்போ இதையும் நான் உட்காந்து டிவைட் பண்ணுறதா கிளாஸ் இன்னும் ட்ராக் ஆகி டிலே ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ்க்கே ஒரு 2 சம்மு 3 சம்மு தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இதையும் நான் வந்து சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. சரியா? ஓகே, ஸோ இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு நமக்கு தெரியுமா? ஸோ அக்கார்டிங் டு Faraday's first law, mass is directly proportional to charge. ஸோ mass is directly proportional to charge ஓட ஃபார்முலா தான் IT, current into temperature. ஓகே, அப்புறமா அந்த ஈக்குவல் டு சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் Z போடுறேன். ஸோ ZIT. இந்த Z தான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட மோலார் மாஸ், ஓகே, டிவைடட் பை 96,500 கூலும். molar mass by 96,500. Okay va? Is that clear for each and every one of you? Is that clear? Clear ah purinjudha? Okay, very good, very good, very good. Jana Janani, hi, I'm good. How are you? Okay, so let's go to the next question. So 18th one போயிடலாம். ஈஸியானது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். ஸோ தட் ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் கூட பார்க்கலாம். ஓகே மேம், நீங்கள் மறைக்கிறீங்க. இல்லைடா மறைக்கலை. ஓகே, மறைக்காத மாதிரி நடத்துகிறேன். பவர் ஒரு வாட்டி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கடா. டவுட்னா யூ கேன் ஆஸ்க். ஓஹோ, நான் இந்த பக்கமே மூவ் ஆகலையா, அப்போ மறைச்சிட்டு தான் இருந்திருப்பேன். யா, சாரி சாரி. நவ் இஸ் இட் ஓகே ஃபார் யூ? இப்போ ஓகேவா மேம்? ப்ளீஸ் மூவ். இனிமேல் வந்து எனக்கு அந்த மாதிரினா மூவ், MOV ப்ளீஸ் மூவ் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சேட்டில் போட்டிருங்க. ஸோ தட் நான் வந்து தெரிஞ்சுப்பேன். நான் பார்க்கல, அந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, கிளியரா? ஓகேடா. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து போகலாம். 18th ஒன் பார்க்கலாம். சரியா? ஓகே, யா. ஸோ இப்போ calculate the standard EMF of the cell. Standard EMF வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். cadmium 2 plus copper 2 plus copper and determine the cell reaction. The standard reduction potential வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. காப்பருக்கும் கேட்மியமுக்கும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. they have given the reduction potential. இப்போ feasibility கேட்குறாங்க. feasibilityனா என்ன தெரியுமா? பாசிபிலிட்டி. இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கொஷினில் கொடுத்த அந்த செல்லை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், கேட்மியம் 2 ப்ளஸ், அடுத்து வந்து என்னது காப்பர் 2 ப்ளஸ் காப்பர். ஓகே, அந்த ஹாஃப் செல்ஸை நான் ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கிறேன். இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம படிச்சிருப்போம். ரைட் சைடில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து என்னது, வாட் இஸ் தட்? கேத்தோடு இல்லையா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது நமக்கு வந்து என்னது? ஆனோடு இல்லையா? ஓகே, ஸோ இந்த கேத்தோடில் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ரெட் அப்படின்னு வந்து போடுறோம். ஸோ நமக்கு வந்து ரிடக்ஷன் நடக்கும், ரெட் கேட். ஆனோடில் நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ OX அப்படின்னு போட்டுப்போம். ஸோ இந்த ஆக்சிடேஷன் தான் வந்து என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன் இல்லையா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா கேட்மியம் 2 ப்ளஸ் நமக்கு ஆக்சிடைஸ் ஆகி இருக்கு. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க கொடுத்துருக்கிறது கேட்மியம் 2 + to கேட்மியம். இப்போ நீ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுற,
cadmium 2 ப்ளஸ்லேருந்து கேட்மியம்டா. இங்கே என்ன இருக்குது? கேட்மியம்லேருந்து கேட்மியம் 2 ப்ளஸ். நீ ரிவர்ஸ் பண்ணால் பொட்டன்ஷியலோட சைனையும் நீ மாற்றி எழுதிக்கணும். அப்போ இங்கே -0.4 வோல்ட் அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன எழுதிக்கணும்? +0.40 வோல்ட்டுன்னு நம்ம எழுதிக்கணும். சரியா? ஓகே. இப்போ இங்கே பாருங்க, காப்பர் 2 ப்ளஸ்லேருந்து காப்பருக்கு 0.34. இங்கேயும் காப்பர் 2 ப்ளஸ்லேருந்து காப்பர் தான். ஸோ நான் 0.34னே எழுதிக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் தென் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா வாட் வேல்யூ யூ வில் பி கெட்டிங்? 0.74 வோல்ட் கிடைக்கும். ஓகே, 0.74 வோல்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னது? நம்மளுடைய E0 எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். E0 பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா -NFE இல்லையா? டெல்டா ஜி உடைய ஃபார்முலா என்னது? -NFE. அப்போ டெல்டா ஜி என்ன சைனா இருக்கும்? அப்படியே ஆப்போசிட் சைன் நெகட்டிவா இருக்கும். டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படின்னாலே அது வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்பான்டேனியஸ்னா அந்த ரியாக்ஷன் நமக்கு சூப்பராக நடக்கும், தானாகவே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஃபீஸிபிளா? எஸ், ஃபீஸிபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே, எஸ் இட் இஸ் ஃபீஸிபிள், இந்த ரியாக்ஷன் சூப்பராக நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நோட் பண்ணலாம். ஓகே, வெரி குட். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துடலாம். A copper electrode is dipped in 0.1 molar copper sulfate solution at 25 degrees Celsius. Calculate electrode potential of copper. So, இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Nernst equation நீங்கள் யூஸ் பண்ணணும். So, what is this Nernst equation? E0 of cell which is equal to, நேற்று கூட நம்ம derive பண்ணோம் இல்லையா? E0 மைனஸ் அதில் அந்த ஃபைனல் வேல்யூ எடுத்துக்கணும் 0.0591 divided by n into log of q. qங்கிறது வந்து நம்மளுடைய reaction quotient. reaction quotient நமக்கு எப்படி கிடைச்சது? product by reactant இல்லையா மேம்? இங்கே ப்ராடக்ட் எது மேம்? ரியாக்டன்ட் எது மேம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த E0 வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிங்க. இங்கே இந்த E0 வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. காப்பர் 2 ப்ளஸ்லேருந்து காப்பர் வந்து 0.34 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் காப்பர் 2 ப்ளஸ் 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது காப்பராக வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காப்பர் தான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ காப்பர், அப்போ இந்த காப்பர் 2 ப்ளஸ் தான் நம்ம ரியாக்டன்ட், காப்பர் 2 ப்ளஸ். ஓகே, சரி. அப்போ நம்ம Nernst ஈக்குவேஷனை ஃபில் பண்ணிட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டு E0 ஆஃப் த செல் வந்து என்னது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 0.34 minus 0.0591 divided by n தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2. ஓகே, 2 log of காப்பர் உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்னதுடா? 1. அண்ட் தென் காப்பர் 2 ப்ளஸ் உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது? இட் இஸ், சரி மேம் எப்படி மேம் காப்பருக்கு வந்து 1 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? ஸோ காப்பருக்கு 1 நமக்கு என்னது? இந்த ரியாக்ஷன் எழுதுறதுலே நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காப்பர் வந்து 1 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 மோல் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே இருக்கிற காப்பர் 2 ப்ளஸோட மொலாரிட்டி வந்து என்னது? 0.1 மோலார். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல நான் 0.1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1/0.1. அப்போ log 1/0.1 ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாமா? log 1/0.1. log 1/0.1 10 to the power -1. 10 to the power -1 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power 1 ஆகிடும். 10 to the power 1னாலும் 10னாலும் 1 தானே. log 10ஓட வேல்யூ 1. அப்போது இந்த ஹோல் டேர்முக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 into anything is 1 தான். அப்போது 0.34 minus 0.0591/2. இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you will be getting 0.31 volt. ஓகே, டிவைட் பண்ணீங்கன்னா 0.31 volt. Do you understand? Do you understand, Ra? ஓகே, வெரி குட். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? E0 ஆஃப் செல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ ரிமைனிங் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டுமே நடத்தி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் சரியா. ஸோ லெட்ஸ் கோ டு யூடியூப்ல போயிட்டு நம்ம நேராக நம்மளுடைய சேனலை சர்ச் பண்ணுவோமா. ஸோ நம்ம சேனலை வந்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா கோ டு அவர் சேனல். ஓகே, ஸோ நம்ம சேனலில் போயிட்டு நேராக பிளேலிஸ்ட் போங்க. ஸோ பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் இருக்குது பாருங்கள் 22 வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாகவே ஒரு பிளேலிஸ்ட் வரும். ஸோ அந்த ரெண்டாவது பிளேலிஸ்ட் தான் நம்மளுடைய 12th கெமிஸ்ட்ரி செகண்ட் மிட் டேர்ம் உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 1 chapter in 1 hour, coordination chemistry 1 shot, IUPAC nomenclature, isomerism, chapter 5 part 1 part 2 book back, chapter 5 உடைய short answers long answers, chapter 13 naming reaction அதோட book back part 1 part 2, ABCD conversion, chapter 9 உடைய problems 1 shotனு 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கு பாருங்க 22K. இதை மறக்காம பாத்துருங்க. இதுல வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் மிட் டேர்முக்கு தேவையானது எல்லாமே இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ மேம் எங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும் மேம், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் மேம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவும் நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவையும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அதோடைய பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, கிளியரா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? இன்னைக்கு நம்ம மேஜரா படிச்சது வந்து அந்த டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா. இன்னைக்கு நம்ம மேஜரா படிச்சது டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்டா? ஸோ அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதா? டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிடா, ஸோ வில் மீட் ஆன் சண்டே. யாரெல்லாம் சண்டே மேரத்தானுக்கு கண்டிப்பாக வருவீங்களோ இப்போவே நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியா. பாய் பாய்.